மீனராசி என்பர்களுக்கு அற்புதமான வாரமாக இந்த வாரமானது அமையப் போகின்றது. லாபஸ்தானத்தில் சந்திரன் இருந்து வாரத்தை தொடங்குறாரு. தனஸ்தானத்தில் பூர்த்தி பண்ண போகிறார். பொருளாதார ரீதியான நல்ல விஷயங்கள் நடந்து கொண்டு இருக்கும். சூரியன் 4ஆம் இடத்துல இருக்காரு. அவர் 5ஆம் இடத்திற்கு வரப்போறார். 5ஆம் இடத்துல சூரியன் புதனுடைய சேர்க்கை கல்வியில மிகச்சிறந்து விளங்க முடியும். உங்களுடைய பிறவியில இருந்து வந்த அந்த ஞானத்தை நீங்க தெரிந்து கொள்ள முடியும். ஒவ்வொரு வருடத்திலும் ஏதோ ஒன்று இருக்கும் தேடுன்னு சொல்றாங்க இல்லையா, அதை தேடி நீங்க கண்டெடுக்க முடியும். ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, பெற்றோர் சொல்லிட்டாங்க, ஆசிரியர், நண்பர்கள் யாரோ சொல்லிட்டாங்க, நீ இந்த விஷயத்துல ரொம்ப நல்லா செயல்படுற, இதே உன்னோட ப்ரொஃபஷனா வச்சுக்கோன்னு சொல்லி ஒரு கலை, விளையாட்டு ஏதோ ஒன்று சொல்றாங்கன்னு சொன்னா அதெல்லாம் மெருகேற்றிக் கொள்வதற்கான அம்சம் மிகச் சிறப்பாக இருக்கும். 5ல் சூரியன் இருக்கும்போது அறிவை வளர்த்து கொள்வது, உங்களுடைய துறை சார்ந்த அறிவு, உங்களுடைய தனித்திறமைகளை வளர்த்து கொள்வது, அதுல பிரபல்யம் அடைவதற்கு, அதுலேயே செட்டில் ஆகிறதுக்கு என்னவோ இந்த விஷயம் எல்லாம் செய்யலாம். கட்டாயம் உங்களுக்கு பலாபலனை ஏற்படுத்தும். காலபுருஷனின் 5ஆம் இடத்திற்கு தான் சூரியன் அதிபதியா வரார். அந்த இடத்துல ஆட்சி பலம் பெறார். இப்போ இந்த காலத்துல உங்களுக்கு 5ஆம் இடத்துல அவர் வரார். அதனால கல்வி கேள்விகள்ல சிறந்து விளங்குவீங்க. வேலையில இருந்தா நல்ல பெயர் கிடைக்கும். பிசினஸ்ல இருந்தா இன்னும் நல்ல பெயர், இன்னும் முதலிடம், இன்னும் நிறைய லாபம் கிடைக்கும். உங்களுடைய தனித்திறமைகளை வளர்த்து கொள்ள முடியும். குலதெய்வ அனுகிரகம் கூட கிடைக்கும். குலதெய்வம் தெரியாதவர்கள் இப்போ தெரிந்து கொள்ளலாம். இஷ்ட தெய்வம் யாதுன்னு முடிவு பண்ண முடியாதவர்கள் முடிவு பண்ணலாம். இதெல்லாம் உங்களுக்கு சாதகமா இருக்கு.